உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த மாதிரி டைம்ல உன்கிட்ட இதை நான் பேசக்கூடாததான் இருந்தாலும் பேசுறேன். உன்னை யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ ஐ ஸ்வேர் அவங்கள சத்தியமா விட மாட்டேன். யுவன் பரவாயில்ல விடுங்க. என் ராதிகா அவ இடிச்சிட்டு போயிருக்கான். விட மாட்டேன். நீங்க யாரையாவது பாத்தியா? உன்னை யார் ஆக்சிடென்ட் பண்ணாங்க, ஆளு யாரு, முகம் எதையாவது பாத்தியா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? யுவன் அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? நம்ம பக்கத்து வீட்டு அந்த பொண்ணா? அவளா பண்ணா? அந்த பொண்ணை தலத்திய பண்ண எனக்கு இது அப்பவே தெரியும். ஆக்சுவலி அப்போ அங்கதான் இருந்தா. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. நான் அவங்க இரு, நான் திரும்பி வரேன். யுவன், ஐயோ கடவுளே கிருஷ்ணா. விட மாட்டேன். ராதிகாவுக்கு நீ பண்ண காரியத்துக்கு எங்க ஆக்சிடென்ட் நடந்ததோ அங்க இருந்திருக்கும்ல அத கேமரா, அந்த ஃபுட்டேஜ் இருக்கணும்ல. எங்க அது? ஏதுல தெரியல. என்ன எங்க ஃபுட்டேஜ்? எங்க உங்கள சீனியர் யாரு? ஓ, நீதான் சீனியரா? ஓகே. சோ பதில் நீ தானே சொல்லணும். சொல்லு. ஃபுட்டேஜ் எங்க? லோக், என்கிட்ட டைம் கிடையாது. நீயா சொல்லு, இல்ல நான் சொல்ல வச்சிருவேன். சார் அது சார் டெலீட் ஆயிடுச்சு. இங்க இருக்க உங்க அத்தனை பேரோட எலும்பையை உடைச்சு போட்டுருவேன். மறுபடியும் கேட்கிறேன், எங்க ஃபுட்டேஜ் எங்க? ஃபுட்டேஜ் எங்க? பட்ட பகல்ல ஒரு வண்டி என் பொண்டாட்டிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருக்கு. நீங்க அதை பார்க்கலன்றீங்க. குற்றவாளியை பிடிக்கல, அவனை ஃபாலோ பண்ணல. பத்தா குறைக்கு இங்க ஃபுட்டேஜையும் காணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல. ஒரு வேலை இப்ப நான் உயிரை எடுத்துட்டான் போய், அந்த ஃபீல் உனக்கு எப்படி இருக்கும்? இப்போ நான் யாரையாவது வெட்டினா அவங்க பதிலுக்கு திருப்பி என்ன வெட்டுவாங்கல்ல? இப்படி நான் உன்னை அடிச்சேன்னா நீ என்ன திருப்பி அடிப்பல்ல? அடிப்பீங்க தானே? அப்புறம் இல்ல, நீயே சொல்ல. ஒருத்த பட்ட பகல காரை விட்டு என் பொண்டாட்டியை ஏத்திருக்கான். அப்ப பதிலுக்கு ஏதாவது பண்ணும்ல. ஆனா எப்படி பண்றதா? ஃபுட்டேஜே காணுமே. அவனை நான் ஏதாவது பண்ணணும்.
அவனோட முகத்தை நான் பார்க்கணும்ல. ஆனா அவன் முகத்தை நான் பார்க்கவே முடியல. என்ன உடனே ஃபுட்டேஜே இல்லையே. அவனை இப்ப நான் எப்படி பிடிக்கலாம்? ஒரு விஷயத்த காதையும் மூளையையும் திறந்து வச்சு கேள. ஒரு வேலை ஃபுட்டேஜ் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வேற வழியில அதை கண்டுபிடிச்சுப்பேன். ஆனா என் ராதிகாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனவை இதோட காலை கன்ஃபார்ம் நான் கொண்டுருவேன். அவனை நான் கடலுக்குள்ள கைய விட்ட ஆழத்துல இருந்து வெளியே எடுக்கணும்னா கூட நான் கையை விட்டு எடுப்பேன். ஆனா அவனை நான் இனிமே காது அப்புறம் கண்ணு ஓப்பன்ல இருக்கணும். வழி விடுங்க, வழி விடுங்க. ராதிகா, உனக்கு ஒண்ணு ஆகாது. நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். உனக்கு ஒண்ணு ஆகாது, பயப்படாத. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. I need a doctor. Where is he? Emergency. டாக்டர், டாக்டர், please send me a doctor. இது என்ன ஹாஸ்பிட்டல்னு தெரியல. வெளியே வர மாட்டேங்கிறாங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது என்ன ஹாஸ்பிட்டல்? சுத்த வேஸ்டான ஹாஸ்பிட்டலா இருக்க. ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் எதுக்கு மேல நான் இங்க கூட்டு வரது போல எமர்ஜென்சிக்கு வேற எங்க கூட்டு போயிருக்கலாம். இந்த யுவன் இருக்கானே, அவன் வைஃப் மேல ரொம்ப பாசம் போல இருக்கு. காயம் பட்டது வைஃப்க்கு, ஆனா வலி அவனுக்கு வருது. ஒரு நிமிஷத்துல அவன் எப்படி ஆயிட்டான்? ஆனா உலகத்துல காதலுக்காக பைத்தியமா இருக்கிற இன்னும் சில பேரை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அவரோட வைஃப் நல்லா இருக்காங்களான்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுடுறேன். யுவன், உங்க போன் ரிங் ஆகுது. எங்க இருக்கீங்க? யுவன், எங்க போனாரு இவரு? நானே எடுக்கிறேன். மிஸ்டர் மோகனா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.